Bone and joint health tip number 7. நம்ம இன்னைக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஜாயிண்ட் பெயின் அது ரிலேட்டடாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து சில ஸ்ட்ரெஸ்ஃபுல் கண்டிஷன்ஸ் வரும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வரும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக தண்ணி குடிக்க மாட்டோம், ப்ராப்பராக தூங்க மாட்டோம், ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுவோம், இல்லை அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற ரத்த குழாய்கள் வந்து வேச கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும், ஹார்ட் பீட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஜாயின்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்லையும் நம்ம உடம்பை கரெக்டாக பார்த்துக்கிட்டோம், கரெக்டாக டைமுக்கு தூங்குகிறோம், கரெக்டாக தண்ணி குடிக்கிறோம், கரெக்டாக நம்மளோட திங்கிங் ப்ராசஸை லிமிட் பண்ணுறோம், ப்ளஸ் ப்ராப்பராக வாக்கிங் போகிறோம் அப்படின்னா வந்து நம்மளோட அந்த வாக்கிங்லாம் போகும்போது நம்மளோட ரத்த குழாய்கள் வந்து விரிவடையும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்னால் வர்ற சைடு எஃபெக்ட்ஸை நம்மளால் வந்து ஓரளவுக்கு தடுக்க முடியும். ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் வில் பி ரீப்ளேஸ்டு பை குட் ஹார்மோன்ஸ். ஸோ பிரச்சனை போகலைனாலும் நம்ம வாக்கிங் அந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹார்மோன்ஸ் வில் பி ரீப்ளேஸ்ட் பை குட் ஹார்மோன்ஸு. ஸோ அதனால அந்த சுச்சுவேஷன் போகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்ல டிப்ஸ் ஃபாலோ பண்ணி மேனேஜ் பண்ணிட்டோம்னா ஒன்ஸ் சுச்சுவேஷன் கிளியர் ஆன உடனே உங்களோட ஹெல்த்தும் உங்களுடைய மைண்டும் நல்லாயிருக்கும்.